வணக்கங்க. இது வாழைக்காடா இல்ல கீரைக்காடான்னு எனக்கே சந்தேகமாயிடுச்சுங்க. ஒரு வாரமா அந்த பக்கம் போகலைங்க. தண்ணி மட்டும் தான் எடுத்து விட்டுருந்தேன். போய் பார்த்தா எல்லாம் கீரையா முளைச்சிருந்ததுங்க. சரி இது பரவாயில்லையே ஆர்கானிக் கீரைன்னு பக்கத்துல போய் பார்த்தா, வெறும் சாட்னியா இருந்தது. இது ஆடு மாட்டுக்கு கூட ஆகாது. அதனால குடும்பமா போய் களை புடுங்க ஆரம்பிச்சுட்டேங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆன்லைன்ல ஒரு டூல பார்த்தேன். அத ஆர்டர் போட்டிருந்தேன். அது 4 நாள் ஆயிடுச்சுங்க வர்றதுக்கு. ஒரு கைப்பிடியெல்லாம் ரெடி பண்ணி நானே போட்டு அதை வெட்டி பார்த்தோம். நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் புல்லெல்லாம் பெருசானதுனால அங்கங்கே மாட்டிக்கிச்சு. நாம் ஒருத்தரே காடு பூரா வெட்ட முடியாதுன்ட்டு ஆளுங்களை வர சொல்லிட்டேங்க. இயற்கை உரம் கொடுக்கறதுனால நம்ம களைக்கொல்லி எதுவும் அடிக்கல. இயற்கை முறையில் களையை எப்படி கட்டுப்படுத்தலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். களை நம்ம தவிர்க்கணுன்னா 2 வழிங்க. ஒன்று உயிர் மூடாக்கு போடலாம், இல்லைன்னா இலைதழைகளை வச்சு நம்ம மூடாக்கு போடலாங்க. இப்போது உயிர் மூடாக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஊடுபயிர் ஏதாவது விதைச்சுடலாம். அது கொடி அந்த மாதிரி ஏதாவது விதைச்சோம்னா மறுபடியும் வாழைக்கண்ணில் தான் வந்து சுற்றிட்டுருக்கோம். அதனால் சரி இப்போதைக்கு புல்லெல்லாம் வெட்டி அந்த கண்ணை சுற்றியுமே போட்டுவிட சொல்லியிருந்தேங்க. களைக்கொல்லி அடிச்சிருந்தோம்னா ஒரு 1000 1500 எல்லாம் முடிஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம வந்து 2 நாள் ஆளுங்களை விட்டு களை எடுத்ததில் ஒரு 17 ஆளுங்க கணக்கு வந்ததுங்க. 350 ஒரு நாள் கூலி நம்ம பக்கம். 1.5 ஏக்கராவுக்கு களை எடுத்ததுக்கு 6000 செலவாயிருக்குது. களையில் அப்படியே கண்ணை சுற்றி போட்டால் ஒரு மூடாக்காக இருக்கட்டும்னு போட்டிருக்குங்க. ஆனால் இது பத்தாது. நம்ம வேறு இலைதழைகள், சோவைகள், இல்லைன்னா எள்ளு அறுத்து இருப்பாங்களா அந்த கோல், அதெல்லாம் கொண்டு வந்து போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குங்க. இல்லைன்னா கீரை விதைச்சி விடலாங்க. நாங்கள் இப்போதைக்கு 2 லைனுக்கு நடுவில் கொஞ்சோண்டு கீரை விதைச்சி விட்ருக்குறேங்க. கொடிசி அக்ரி எக்ஸ்போவில் வாங்கிட்டு வந்த கீரை விதை கொஞ்சம் இருந்தது, அதை அப்படியே விதைச்சி விட்டேங்க. செங்கீரை விதை கூடவே நம்ம காட்டில் இருந்த தண்டுக்கீரை விதை இருந்தது, அதையும் விதைச்சி விட்டோம். வெந்தயக்கீரை கொஞ்சம் விதைச்சி விட்டேங்க. இது எல்லாமே ஒரே லைனில், அதாவது 2 வாழைக்கண்ணுக்கு நடுவில் ஒரு டியூப் இழுத்து விட்டு விதைச்சி விட்டேங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம வாழைக்கன்று இருக்கிற இடத்துலையே மற்ற களை முளைக்காமல் இருக்கிறதுக்கு கீரையே விதைச்சி விட்றலாம் நாமளே அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேங்க. நம்மளுக்கும் ஆர்கானிக் கீரை கிடச்சிரும். வேறு ஊடுபயிர் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நன்றிங்க.